ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் டேட்? எனக்கு தெரிந்து இந்த படம் தேர்தலுக்கு பிறகு தான். எலெக்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு விஜய் ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஒருவேளை தோத்து போயிட்டாருன்னு வைங்களேன், அவரோட பர்த்டே அன்னைக்கு அந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அதான் விஜய் பண்றது எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு உள்ளார்ந்த அரசியலை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் பின்னால் இருக்கு. விஜய் விஜய் விஜய்னு அப்படி பின்னாடி வெறி கொண்டு திரிகிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் அவருடைய இலக்கை ஈஸியாக அடையலாம். இல்லைங்க, தெரிந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ சினிமாவுக்கு தான் வந்தாங்க. அதனால் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாருன்னு தான் நான். படத்துக்கு வருவாரா மாட்டாரா அஜித்குமார் அப்படின்னு வந்து தானேங்க அவனு. இப்போ அவருடைய 2 கண்களில் ஒன்று சினிமா, இன்னொன்று ரேஸ். அந்த ரேஸை பொறுத்தளவுக்கு தினந்தோறும் லட்சங்களை நீங்கள் கூட்டிகிட்டே இருக்கணும். அப்போ சினிமாவில் சம்பாதிச்சு தான் நீங்கள் அங்கே போய் போட முடியும். சினிமாவை முற்றிலும் புறக்கணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங்கே, பண ஃபீடிங்கே அதானே. கேட்குற சம்பளத்தை கொடுத்து நடிக்க வைப்பதற்கு பட நிறுவனங்கள் இங்கே இல்லை. இப்போ விஜயை போய் வேற ஒரு நடிகர் போய் மீட் பண்ணுறாரு, ஒரு அஜித்தோ ஒரு விஜய் சேதுபதி கூட வச்சுக்கிங்களேன், தனுஷோ. இங்கே அது அரசியலாக மாறிடும். திமுகவினுடைய கோபம் முழுக்க அவங்க மேலே திரும்ப மறைமுகமாக ஃபோனில் பேசியிருப்பாங்க. எஸ்டிஆரின் அரசன் இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் ஷெட்யூல் மார்ச்லேருந்து தான் துவங்குறதா ஒரு தகவல் இருக்குது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவு சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லி தான் அந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி இல்லையே, அவர் நான் இல்லைன்னே சொல்லிட்டேன். மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வெற்றி படம் கொடுத்தா தான் அவர் மீது ஒரு நம்பிக்கையே வரும். தனுஷே அதிக சம்பளம் கேட்டதே உங்கள் படத்துலேருந்து வெளியேறணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ்டிஆரின் அரசன் இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு ஆரம்பத்துலேருந்தே கூடிச்சு. காரணம் அந்த மாதிரி ஒரு காம்போ. வெற்றிமாறன் அவர் எடுத்த எல்லா படங்களும் வெற்றி தான். ஸோ இது வடசென்னை படத்தோட ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி பேச்சுக்களே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூம்னே சொல்லலாம். படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது? படம் ஷூட்டிங்கே இன்னும் முடியல, அதுக்குள்ளே எப்படி ரிலீஸ் ஆகும்? இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை முடியுமா? இல்லை வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிலீஸ் டேட் போட்டெல்லாம் ஒரு படத்தை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப நிதானமாக படம் எடுக்கிறவர். பார்த்து திரும்ப எடுத்துகிட்டு இருப்பார். அரசனையும் அப்படி தான் எடுக்க போகிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ செகண்ட் ஷெட்யூல் மார்ச்லேருந்து தான் துவங்குறதா ஒரு தகவல் இருக்குது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஷெட்யூல் மீண்டும் கோவில்பட்டியிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு பிறகு அவர் அதை எத்தனை ஷெட்யூலில் முடிப்பாருங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லி தான் அந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. அதனால் ரிலீஸ் டேட் இன்னும் ஃபைனல் பண்ணல. பட் ஷூட்டிங் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்த்தது பற்றி. ஓகே. அரசன் படத்தில் வடசென்னை கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இடம்பெற போகிறதா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸில் கூட வந்துட்டு இருந்துச்சு. இப்போ படத்தை விட்டார், விலகிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இல்லையே, அவர் நான் இல்லைன்னே சொல்லிட்டார். ஓகே, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓகே. நிறைய சோசியல் மீடியாவில் தகவல் வந்துச்சு. சோசியல் மீடியாவில் ஏதோ போடுறாங்க. இப்போ பாருங்க, அரசன் ஷூட்டிங் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பித்து போயிட்டு இருக்குலாம் போடுறாங்க. அவர் சிம்பு துபாயில் இருக்கார். அமெரிக்காவிலேருந்து துபாய்க்கு வந்துட்டார். இங்கே ஷூட்டிங் ஆரம்பித்தாதான் தமிழ்நாட்டுக்கே வருவார். அவர் மார்ச்சில் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இப்போதைய தேதி, அது அன்னைக்கு என்னங்கிறது தெரியாது நமக்கு. ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை. அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்குதுன்னு போட்டாங்க. அதனால் சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அதே மாதிரி விஜய் சேதுபதி விலகிட்டதாக வந்த தகவலை விஜய் சேதுபதியே மறுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லைங்கன்றிருக்காரு. ஓகே. மணிரத்னம் அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறது தான் ஒரு நியூஸ் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சம்பளம் பிரச்சனை காரணமாக தனுஷ் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதை எஸ்டிஆர் கிட்ட போச்சு. எஸ்டிஆர் தாண்டி இப்போ விஜய் சேதுபதி கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஓகே. மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு வெற்றி படம் கொடுத்தா தான் அவர் மீது ஒரு நம்பிக்கையே வரும். கண்டிப்பாக. ஏன்னா தக் லைஃப் மாதிரி ஒரு மோசமான படத்தை அவர் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது சிம்பு இப்படி அவர் படத்தில் நடிப்பார். தனுஷே அதிக சம்பளம் கேட்டதே உங்கள் படத்துலேருந்து வெளியேறணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிக்கணுங்கிறதுக்காக பெரிய சம்பளம் கேட்பாங்க. மணிரத்னம் போன்ற டைரக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏன் படம், அதனால நீ மார்க்கெட்டில் வாங்குற சம்பளத்தை விட பாதி வாங்குவாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். மணிரத்னம் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்தா அதுக்கு பல பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவரே தோல்வி படம் கொடுத்த பிறகு எதுக்கு தனுஷ் சம்பளத்தை குறைச்சிக்கணும்? எல்லாம் அப்படி தானே சினிமா. தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள், ஒன்று ரஜினி அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா தளபதி. இவங்க 2 பேரும், ஒருத்தர் பொலிட்டிக்கல் சைடில் போயிட்டார், இன்னொருத்தர் ரேசிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அங்கே பண்ணிட்டு இருக்கார். அதில் நிறைய சாதனைகள் படைச்சிட்டு இருக்கார். படத்துக்கு வருவாரா மாட்டாரா அஜித்குமார் அப்படின்னு தானேங்க அவனு. இப்போ அவருடைய 2 கண்களில் ஒன்று சினிமா, இன்னொன்று ரேஸ். அதனால் ஒரே அடியாக ரேஸுக்கு போயிடுவார், படத்தை விட்டுருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, அந்த ரேஸை பொறுத்தளவுக்கு தினந்தோறும்
லட்சங்களை நீங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ சினிமாவில் சம்பாதிச்சு தான் நீங்கள் அங்கே போய் போட முடியும். சினிமாவை முற்றிலும் புறக்கணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங்கே பணம் ஃபீடிங்கே அதானே. அதை எப்படி விட்டுட்டு அவர் போவார்? ஸோ அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து நடிக்க வைப்பதற்கு பட நிறுவனங்கள் இங்கே இல்லை. இங்கேயும் இல்லை. வெளிமாநிலங்கள்லேருந்து வர்றவங்களும் நிறையா கணக்கு போட்டு சார் இது வேலைக்கு ஆகாது நீங்கள் குறைச்சிங்கன்றாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அந்த அறிவிப்பே தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் அடுத்த கூட்டணி வந்து ரெடியாக இருக்குது. ஒன்று ஆதிக்கு இல்லாட்டி சிறுத்தை சிவா. ஆதிக் படம் கட்டாயமாக பண்ணுறாரு. அதுதான் இப்போ அடுத்த படம். ஓகே ஓகே, அதை முடிச்சுட்டு தான் சிறுத்தை சிவா படம். ஓகே ஓகே. இப்போ ஆதிக் படத்துக்கு யார் தயாரிப்பாளர்னு இது வரைக்கும் தெரியல, ஃபைனல் ஆகல. ஓகே. ஸோ அவர் எந்த நாட்டில் ரேஸ் ஓட்டினாலும் சரி, திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே அவரை போய் பார்க்குறாங்க. வாரம் யாராவது ஒருத்தவங்களை போய் பார்த்து அவங்க கூட வந்து மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஒரு பெரிய ஸ்டார்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் யாருமே வந்து அவர் போய் பார்க்கவும் இல்லை, அப்படி பார்த்த மாதிரி நம்மளுக்கு வெளியில் தெரியவும் இல்லை? இல்லைங்க, அரசியல் வேறு, மற்ற விஷயங்கள் வேறு இல்லை. இப்போ விஜயை போய் வேற ஒரு நடிகர் போய் மீட் பண்ணுறாருன்னு, ஒரு அஜித்தோ அல்லது வந்து ஒரு வேற யாரோ, ஒரு விஜய் சேதுபதி கூட வச்சுக்கிங்களேன், தனுஷோ போய் மீட் பண்ணாங்கன்னு வைங்களேன், இங்கே அது அரசியலாக மாறிடும். இப்போ திமுகவினுடைய கோபம் முழுக்க அவங்க மேலே திரும்பும். நாளைக்கு அவங்க படம் வரும்பொழுது பிரச்சனை வரும். அல்லது இந்த ரெட் ஜெயின் தான் இப்போ நிறையா படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் விஜயை பார்க்குறியா, அப்போ உன் படத்தை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டாங்கன்னு வைங்க. அது தேவையில்லாத தலைவலி. மேபி மறைமுகமான ஒரு சந்திப்பு கூட இருக்கு. மறைமுகமாக ஃபோனில் பேசியிருப்பாங்க. அல்லது வந்து மனப்பூர்வமாக சரி அவருக்கு கூட ஓட்டு போடலாமே, திரைத்துறையிலேருந்து வராரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வெளிப்படையாக ஆதரவு வந்து அஜித்துக்கு தெரிவிக்கிற மாதிரி இதுக்கு தெரிவிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல் இல்லை. ஜனநாயகன் படத்துக்கு மேலே எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? எப்போ ரிலீஸ் டேட் வரும்? எனக்கு தெரிந்து இந்த படம் தேர்தலுக்கு பிறகு தான். ஓகே, ஆஃப்டர் போலிங் இந்த படம் வரும். ஓகே, ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி போலிங்க்கு பிறகு நடுவில் இந்த படத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்கும். ஒருவேளை எலெக்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த படம் வந்துன்னு வைங்க, விஜய் ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இந்த படம் வந்தால் அது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தோற்று போயிட்டாருன்னு வைங்களேன், படத்தில் வர்ற காட்சிகளுக்கும் அவர் தோற்று போனதுக்கும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அமையும் சூழ்நிலை. ஸோ அதை பெரும்பாலும் தவிர்ப்பதற்காக போலிங்லேருந்து ரிசல்ட்டுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இல்லாட்டி அவரோட பர்த்டே அன்னைக்கு அந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அதான் அந்த டைம் தான் அப்படி தானே வரும். ஓகே, கடைசி கேள்வி, தாவேகாவோட நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குது? என்ன மாதிரி ப்ராசஸில் போயிட்டுருக்கு? விஜய் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா? அவங்களுக்கு எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, நடப்பு அரசியலை நீங்கள் பேசுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். மேலோட்டமான ஒரு அரசியல் அவர் பண்ணுறாரு, ஒரு உள்ளார்ந்த அரசியலை எப்போவுமே பண்ண மாட்டேங்கிறார். இப்போ நாட்டில் வந்து அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் திமுக செய்கிற தவறுகளையும் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். இந்த துறையில் இவ்வளோ ஊழல், இந்த துறையில் இவ்வளோ ஊழல், இது இவ்வளோ நடக்குது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா தான் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்களும் அரசியலை கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா மேலோட்டமாக ஒரு விளையாட்டு விளையாடுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆழ்ந்து அரசியலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தள்ளி நின்று பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ அதை வந்து அவர் முதல்ல மாற்றணும். அதை மாற்றுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே பாட்டினை தான் பிடிச்சி போகிறாரு அவர். ஆனாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க விஜய் விஜய் விஜய்னு அப்படி பின்னாடி வெறி கொண்டு திரிகிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிற ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் சரியான அரசியல் பண்ணாருன்னா அவருடைய இலக்கை ஈஸியாக அடையலாம். பட் அது வந்து அவருக்கு தெரியலையா, அல்லது வந்து யாரும் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரா, அவர் என்ன நோக்கத்தில் போகிறாருன்னு நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். ஓகே, அவர் வந்து படத்தில் நடிக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஆனால் வந்து சில பேர் வந்து கண்டிப்பாக மீண்டும் நடிப்பார், அவர் எதிர்க்கட்சி தலைவராக மாறிட்டா கூட படங்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, தெரிந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஜெயிச்சு அரசியலில் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது, இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. இல்லைங்க அவர் ஜெயிக்கலைங்க, என்ன பண்ணுவார் அடுத்து? இப்போவே வந்து அவரால் வெளியில் வர முடியல. இப்போ எந்த ரிசல்ட்டுமே அவருக்கு தெரியாது. அவர் சிஎம் ஆயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. இப்போவே அவர் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளியில் முகத்தை காட்டுறாரு. இவர் ஒருவேளை தோற்று போயிட்டாருன்னா எப்படி முகத்தை காட்டுவார் முதல்ல? அப்போ சினிமாவுக்கு தான் வந்தாகும். அதனால் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.